திரு சுகுணா திவாகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ அதிமுக மற்றும் பாஜகக்கான இந்த கூட்டணிக்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இப்போ டெல்லிக்கு போய் எடப்பாடி பழனிசாமியும் சரி, செங்கோட்டையனும் போய் அமித்ஷாவை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது இதெல்லாமே ஒரு ஐசோலேட்டட் தனித்தனியான இன்சிடென்ட்ஸா? அப்போ கூட்டணியை முறிச்சு 18 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கு, அதை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்காரா? இபிஎஸ் என்ன நடக்குது களச்சூழல்ல? இல்லை, இதில் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக இது இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அது பொருந்தாத கூட்டணி இருக்கலாம். ரெண்டு வெவ்வேறு வித கொள்கைகள், முரண்பட்ட கொள்கைகள் உள்ள கட்சிகள் கூட்டணி சேர்வதுங்கிறது வேற. ஆனால் ஒரு கட்சிக்கு அதில் விருப்பம் இருக்கா, குறிப்பாக அந்த கட்சியுடைய தலைமைக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிற அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை சட்டமன்றத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். இவர் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறப்ப டெல்லியில் போய் நிருபர்கள் கேட்டப்போ, பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, இல்லை நான் வந்ததே வேறு விஷயத்துக்காக, கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக தான் வந்தேன் அப்படின்னு தான் எடப்பாடி சொன்னார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரகசியமாகத்தான் அவர் போய் அமித்ஷாவை சந்தித்தார். அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசினேன் அப்படின்னு சொன்னார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உள்துறை அமைச்சரை வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்திக்க போகிறாருன்னா அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. முன்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம். ஆனால் அப்படி எந்த விதமான அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிக்கலை. அவர் மக்கள் பிரச்சனையாக பேசுகிறேன்னு சொன்ன அதே நேரத்தில் அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார், வந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார், அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது அப்படின்னு. பொதுவாக இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளோட தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமையும். அந்த தலைமையை தான் கூட்டணியே வந்து அறிவிப்பாங்க, இந்த கட்சிகளோட எங்களுடைய கூட்டணி அப்படின்னு. இது வந்து அதிமுக தான் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அப்படி இருக்கிறப்ப அதிமுகவே அறிவிக்கிறதுக்கு முன்னால் இவர் அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு அறிவித்ததே அதிமுகவுக்கான ஒரு பின்னடைவு தான். ஏன்னா வந்து உண்மையிலேயே அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த கூட்டணி அதிமுக தரப்புல சொல்றாங்க அது அமித்ஷா போட்டது, ஆனா அது அதிமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்லை, அமித்ஷா போட்டதுன்னா அப்போ வந்து இவங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லையா? இவங்களுடைய ஒப்புதலே இல்லாமல் அதை அவர் ஏன் அறிவித்தார்? அப்போ அமித்ஷா பொய் சொல்லுகிறாரா? இந்த கூட்டணியில் இவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய கூற்றை மறுத்து அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் கருத்து தெரிவித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் செய்திகளை கவனித்த வரைக்கும் எங்கேயும் அவர் அப்படி சொன்னது மாதிரி தெரியலை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அமித்ஷாவை சந்திப்பது அல்லது இந்த கூட்டணி அமைவது அப்படிங்கிறத ஒரு அவமானகரமான செயலாக நினைக்கிறதுனால தான் அது ரகசியமான ஒரு விஷயமாகவே அவர் பண்ணுறாரு. ரெண்டாவது, அதில் அவருக்கு பெரிய அளவு உடன்பாடு இருக்கிற மாதிரியும் தெரியலை. ஏன்னா கடந்த கால கசப்பான அனுபவங்கள், அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இப்போ பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற கொள்கை நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அவருடைய முக்கியமான பிரச்சனையை நான் கருதுவது பிஜேபியோடு சேர்ந்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கள்லாம் வருவாங்கங்கிறப்ப அது கட்சியில் தன்னுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாகவே பிஜேபியுடைய கூட்டணியை அவர் மறுத்துட்டே வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே வந்து வேறு சில நிர்பந்தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கே ஏற்படுது. ஏன்னா வந்து தொடர்ச்சியான தோல்விகள், சட்டமன்ற தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தல் வந்து தொடர்ச்சியான தோல்விகள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ சில இடங்களில் 3ஆம் இடங்களில் சில இடங்களில் டெபாசிட் இழந்தது. அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்திலேயாவது தங்களுடைய தொகுதிகளை வெற்றி பண்ணுங்கிற நிர்பந்தம் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி அமைந்தே ஆகணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியாவது ஒரு பொதுச் செயலாளர், உள்துறை அமைச்சர், அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா? ஏன்னா ஜெயக்குமார், செங்கோட்டையன் போன்றவர்களே கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததால தான் தோல்வி. ஜெயக்குமார் அவர்லாம் பேசியிருக்கார், ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வராததுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னா கூட அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு, 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுறது, இதெல்லாம் அதோட தாக்கம் தானே. அப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் தான் பிரதானமாக அதிமுக பார்க்கிறது. அப்போ போய் இந்த ஒரு லிட்மஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுதான் இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் வந்து கூட்டணி உடைந்ததற்கு பிறகு அன்வராஜாவிலேருந்து ஜெயக்குமார்லேருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறாங்களோ ஒரு பக்கம். நேற்று வந்து பார்த்தோம்னா வந்து வக்பு வாரிய மசோதாவிலேயே அதிமுக பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறது. இங்கே நீட்டு பிரச்சனையிலையுமே வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு, தொகுதி மறுசீரமைப்பிலும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்ததுன்னா அவங்க என்ன போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாக்களித்திருக்காங்க, சட்டமன்றத்தில் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து அவங்க இந்த நிலைப்பாட்டை எப்படி போய் அவங்க சொல்ல முடியும்? இன்னொன்று, சிறுபான்மையினர் வாக்குகள்
அப்படிங்கிறதுனால பிஜேபியில் கூட்டணியில் சேர்ந்தனால கிடைக்கலங்கிறது எல்லாருமே வெளிப்படையாக அறிவித்தாங்க. எஸ்டிபி மாநாட்டிலையுமே எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே அவங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் பெரிய அளவில் வரல. ஏன்னா அவங்க அதில் உறுதியாக இல்லை. அவங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாலுமே கூட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தொடர்ச்சியாக சிறுபான்மைக்கு எதிரான பிரச்சாரம் செய்தப்ப எதிர்வினை எதுவுமே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து வரலை. இன்னும் சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை பெறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபியோட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக சிறுபான்மை வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படின்னா என்ன நிர்பந்தம்ங்கிறதா கேள்வி. இல்லை, நிர்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய இது தலைமைக்கு பின்னால அது ஒரு மாநில அளவிலான கட்சி அப்படிங்கிறது ஒரு சுருங்கி ஒரு பிராந்திய கட்சியாக, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக மாறிடுச்சு. அப்போ என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இந்த 4 பேருடைய விருப்பத்திற்கு உட்பட்டு தான் அந்த கட்சியே நடக்கிறது. அப்போ வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், கொங்கு மண்டலத்தில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக்கணும்னா பிஜேபி கூட்டணி இருந்தால் தான் அது சாத்தியம். ஏன்னா ஏடிஎம்கே வெற்றி அப்படிங்கிறத தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஆனா போதும் அப்படிங்கிற நிலைக்கு சுருங்கிட்டாங்களா? ஆமாம், நீங்கள் கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதிமுக ஒரு முக்குளத்தூர் கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு ஒரு பொதுவான அடையாளம் இருந்ததுனால அது எல்லா தரப்பு வாக்குகளையும் பெற முடிஞ்சது. ஆனால் இப்போ ஓபிஎஸ், டிடி விதிரங்கன், சசிகலா வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு முக்குளத்தூருக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு கவுண்டர் கட்சி, கொங்கு வேளாளர் கட்சிங்கிற ஒரு இமேஜ் அதிமுகவுக்கு வந்துவிட்டது. அதனால என்னன்னா இப்போ தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வட மாவட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அதிமுகவுக்கான வாக்குகள் வாங்கி தருவதற்கான ஒரு வலிமையான எந்த விதமான காரணிகளும் இல்லை. அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல பெரிய அளவில் எந்த விதமான உடன்பாடோ விருப்பமோ இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.